சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 250 ml எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. பாருங்கள் 250 ml ஊற்றியாச்சு. இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதில் நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். கண்டென்ஸ் மில்க் வந்து ஒரு 180 ml ஆட் பண்ணிக்கலாங்க. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம கொக்கோ பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கொக்கோ பவுடர் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஃப்ரீசரில் ஒரு 12 hours வச்சிடலாம். ஆஃப்டர் 12 hours ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான நம்மளுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராக இருந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம மாமியார் சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.